அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை கழக இளம் பேச்சாளர் நாவூர்கனி பேசுகிறேன். ஒரு சில கருத்துக்களை இப்போ பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் அதனுடைய தலைவர் விஜய், இவங்கெல்லாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தலைவர் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போகும்போது உங்களை ஆதரித்து தானே போனார், அந்த விசுவாசம் கூட இல்லாமல் இப்படி எங்கள் தலைவருக்கு எதிராக செயல்படுறீங்களே அப்படின்னு சொல்லி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட நான் விரும்புகிறேன். இந்த நேரத்தில் டிசம்பர் 5, 2016 ஜெயலலிதா இறந்துட்டாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2018 சர்க்கார் படத்தை நடிகர் விஜய் நடிச்சிருக்க சர்க்கார் படம் வெளியாகுது. சர்க்கார் படம் வெளியாகும்போது அந்த படத்துக்கு கடுமையான எதிர்ப்பை ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுது. அப்போ தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான பிரச்சனைகள். இப்போ ஒரு வீடியோ கூட நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு கடுமையாக விஜய் ரசிகர்களை தாக்கப்படுறாங்க, காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் எந்தெந்த இடத்துலலாம் சர்க்கார் படத்துக்கு பேனர் இருக்கோ அந்த பேனர் முழுவதுமாக அதிமுக தொண்டர்களால் கிழிக்கப்படுது. பேனர்களை கம்ப்ளீட்டாக கிழிச்சிடுறாங்க. நியூஸ் நான் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும், அரசியல் தெரிஞ்ச நபர்கள் அனைவருக்கும் இது தெரியும். நான் சொல்கிறது உண்மை. வேணும்னா யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். 2018 ஒரு கடுமையான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அப்போ விஜய் படத்துக்கு அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறது எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற கட்சி போலீஸாலையும் தொண்டர்களாலையும் பொதுமக்களாலையும் அடித்து ஓட விடப்படுறாங்க விஜய் ரசிகர்கள். அப்போ விஜய் படம்னாலே அடித்து ஓட விடப்படுறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துலேயும் அதே நடந்துச்சு. எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போதும் தொடர்ச்சியாக விஜயும் விஜய் ரசிகர்களும் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்பட்டாங்க, துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு தனி பகை உங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு சொல்லப்படாத ஒரு பகை தொடர்ந்துக்கிட்டே வருது ரொம்ப காலமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2021 எலெக்ஷன் நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க போகுதுன்றது தமிழகத்தில் இருக்க ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை கையில் எடுத்து சரியான முறையில் அரசியலை செஞ்சுக்கிட்டு வந்ததுனால கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கிறதுக்காக, அதை பழிவாங்கிறதுக்காக நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு சைக்கிளில் போனதாகவும் அதனால தான் திமுக ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய நபர், ஏன் அன்றைக்கே நீங்கள் தேர்தலில் இறங்கி போட்டிகிட்டு இருக்க வேண்டியதானே? போட்டியிட முடியுமா? திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலன் ஆட்சியை அன்றைய ஆட்சியாளர் செஞ்சுக்கிட்டு வந்தார். அப்போ அதை எதிர்த்து உங்களுக்கு குரல் கொடுக்க கூட தெம்பு கிடையாது. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் திமுக. அப்போ நான் சைக்கிளில் போனேன், திமுக ஜெயிச்சிருச்சு, நீங்கள் வராட்டி மட்டும் திமுக ஜெயிக்காமல் இருக்க போதா? அப்போ உங்களுக்கு ஒரு தனி பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் திமுகவை வச்சு பயன்படுத்திக்கிட்டு நான் திமுகவுடைய ஆதரவாளர் மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டு அந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. இன்றைக்கி திமுக உங்கள் படத்துக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் பண்ணலை, யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை. இன்றைக்கி நல்ல முறையில் நீங்கள் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுடைய எதிரி திமுகன்னு சொல்லும்போது இதில் யார் நம்பிக்கை துரோகி, யார் சுயநலத்துக்காக அரசியல் பண்ணது, யார் சுயநலத்துக்காக திமுகவை பயன்படுத்தினது அப்படின்றது பொதுமக்கள் அத்தனை பேருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் அதாவது டிஎம்கேல ஓப்பனாக சொல்லப்போனால் தஞ்சம் புகுந்தீங்க, பாதுகாப்புக்காக தஞ்சம் புகுந்தீங்க. இப்போ சிவகார்த்திகேயன் பராசக்தின்ற ஒரு படத்தை விடுறாரு, நீங்கள் தான் கெரியரின் உச்சம், அந்த படத்தை எதிர்த்து படத்தை போட்டிட்டு ஜெயிக்க வேண்டியானே. அதை விட்டுவிட்டு சிவகார்த்திகேயனுடைய எக்ஸ் வலைதளத்தில் போய் பாருங்கள். அவர் வெளியிட்டிருக்க ஒவ்வொரு பதிவுக்கு கீழேயும் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லப்படுற தொண்டர்கள் ஒரு இணையதள கூலிப்படை மாதிரி செயல்பட்டு எவ்வளோ ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலையும் எந்த ஒரு தமிழக அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு செயல். இவர் சொல்கிறாரு, இவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அருவருக்கத்தக்க வகையில் பேசிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்த வச்சுட்டு இவர் சொல்கிறார் மீட்டிங்கில், உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் ஆபாசமாக பேச தெரியுமா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது
அப்படின்னா நல்லா தெரியும், நல்லா வரும் அப்படிங்கிறாரு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தவறான ஒரு செயலை இவரே ஊக்கப்படுத்துகிறாரு, இவரே வழிமுறைப்படுத்துகிறாரு, இவரே முன்னின்று அதை செய்கிறாருன்ற விஷயத்தை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிறணும். இதில் யார் இந்த அரசியல் வலையில் விழுந்துடாமல் உண்மை என்ன, திமுகவுடைய நலத்திட்டங்களை சொல்லி திமுகவுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டு வரோம். அப்போ யார் சரியானவங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்து எலெக்ஷனில் ஓட்டு போடணும். இது போன்ற சுயநல அரசியல்வாதிகளை பொதுமக்கள் விரட்டி அடிக்கணும்னு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.